தமிழ் திரையுலகம் அதிகம் கொண்டாட மறந்த மகத்தான இசையமைப்பாளர் தேனிசை தென்றல் தேவா. இந்த ஆதங்கத்தை அண்மையில் வந்த லப்பர் பந்து படத்தில் வரும் ஒற்றை காட்சி மிக சுலபமாக விளக்கியிருக்கும். அந்த காட்சியில் ராசிதான் கை ராசிதான் பாட்டு வரும். அதை கேட்கக்கூடிய ஒருவர் ராஜா ராஜா தான் அப்படின்னு கமெண்ட் அடிக்க, இன்னொருத்தர் அது ராஜா இல்லை தேவா அப்படின்னு சொல்வார். இப்படி தான் தேவாவுடைய பல பாடல்களை வேறு இசையமைப்பாளருடைய பாடல்களாக நினைத்து கொள்ளக்கூடிய மனநிலை பலருக்கிட்டையும் இருக்குது. அதே போல இணையத்தில் தவறுதலாக தேவா இசையமைத்த பாடல்கள் வேறு இசையமைப்பாளர்களுடைய பாடல் தொகுப்புகளில் சேர்ந்துருக்கு. இதுக்கு சாம்பிளாக 10 பாட்டை இங்கே வரிசையாக பார்க்கலாம். ராமராஜன் ஹீரோவாக நடித்த மனசுக்கேத்த மகராசா தேவாவுடைய 2வது படம். இந்த பாட்டை சுசீலா கூட இணைந்து எஸ்பிபி பாடியிருப்பார். மண்மனம் மாறாத அந்த பாடல் கேட்கும் போதெல்லாம் செல்போன் இல்லாத வாழ்க்கை இன்னும் சில ஆண்டுகள் நீண்டிருக்கக்கூடாதா அப்படிங்கிற எண்ணத்தை இந்த பாட்டு கண்டிப்பாக கொடுக்கும். மினி பேருந்து பயணங்களில் தவறாது கேட்கக்கூடிய சாமுட்டி படத்தில் வரக்கூடிய இந்த பாடலை எஸ்பிபியும் ஜானகியும் இணைந்து பாடியிருப்பாங்க. அதாவது முத்து நகையே முழு நிலவே அப்படிங்கிற பாட்டு தான். இரவு நேரத்தை இனிதாக கூடிய பாடல்களுடைய பட்டியலில் இந்த முத்துநகை தவறாது இடம் பிடித்திருக்கும். மறிக்குழுந்து திரைப்படத்தில் வரக்கூடிய கண்ணதாசனே கண்ணதாசனே அப்படிங்கிற பாடலை தேவா உருவாக்கி இருக்கக்கூடிய விதமே ரொம்ப அழகாக இருக்கும். இந்த படம் வெளியான சமயத்தில் மட்டும் இல்லை, இப்போ கூட பலரும் இது வேறு இசையமைப்பாளருடைய பாடல் அப்படின்னு தான் நினச்சிட்டு இருக்காங்க. எஸ்பிபி சித்ரா பாடக்கூடிய இந்த பாடலில் சின்ன சின்ன இடைவெளிகள் எல்லாம் தேவா தன்னுடைய தேனிசையை நிரப்பி இருப்பார். பாடலுடைய ஓப்பனிங்கில் வயலின் மற்றும் புல்லாங்குழலில் தேவா நிகழ்த்தக்கூடிய அற்புதங்களை அனுபவிப்பது ஆயுள கூட்டிடும். பாடலை தேவா டீல் செய்யக்கூடிய விதமும் ரொம்பவே நேர்த்தியாக இருக்கும். அடுத்த பாடல் கிழக்கு கரை படத்தில் வரக்கூடிய எனக்கென பிறந்தவ இருக்க அப்படிங்கிற இந்த பாட்டும் மினி பேருந்து பயணத்துடைய ஆல் டைம் ஃபேவரட் தான். வயலின்களுடைய இசைச்சாரலில் நனைந்து சிரிக்கக்கூடிய எஸ்பிபியின் குரலில் வரக்கூடிய ஐ லவ் யூ அப்படின்னு சொல்லும்போது ஓடிக்கொண்டிருக்கும் மினி பேருந்துக்குள்ள காதல் தீ பற்றிக்கொள்ளும். சித்ரா இணைந்து பாடக்கூடிய இந்த பாடல் தான் மினி பேருந்து காதலர்களுடைய காதல் கீதம். கட்டபொம்மன் படத்தில் பிரியா பிரியா ஓ பிரியா அப்படின்னு ஒரு பாட்டு வரும். பாடலுடைய தொடக்கத்தில் எஸ்பிபியும் புல்லாங்குழலும் சேர்ந்து மனசை வருட கோரஸ் பாடகர்களுடைய துணை கொண்டு உள்ளத்தில் இசை வெள்ளத்தை பாய்ச்சியிருப்பார் தேவா. எஸ்பிபியும் சித்ராவும் இணைந்து கொஞ்சி குழவக்கூடிய இந்த பாடல்கள் தேவாவுடைய முத்திரை பதித்த பாடல்களில் ஒன்று. இயக்குனர் அகத்தியனுடன் காதல் கோட்டை மெகா ஹிட் திரைப்படத்துக்கு முன்பாகவே இணைந்து சம்பவம் செய்தார் தேவா அப்படிங்கிறதுக்கு மதுமதி அப்படிங்கிற இந்த படத்துடைய பாடல்கள் தான் சாட்சி. படத்தில் மொத்தம் 10 பாடல்கள், தேவாவுக்கே உரிய துள்ளல் இசை பாடல்கள், கானா வகை பாடல்கள் இருந்தாலும் இந்த மெலோடி பாடல், அதாவது ஓ ஓ மதுபாலா அப்படிங்கிற இந்த பாடல் பலரும் மறந்து போனதாகவே இருக்குது. எஸ்பிபியோட குரலில் வரக்கூடிய இந்த பாடல் எத்தனை முறை கேட்டாலும் சலிக்கவே சலிக்காது. சோலையம்மா படத்தில் வரக்கூடிய கூவர குயில் சேவலை பார்த்து இந்த பாடலை யார் கேட்டாலுமே லப்பர் பந்து படத்தில் சொல்கிறது மாதிரி தான் ராஜா ராஜா தான் அப்படின்னு நிஜமாவே சொல்லியிருப்பாங்க. ஜானகியும் எஸ்பிபியும் சேர்ந்து பாடக்கூடிய பாடலில் புல்லாங்குழல் வழியாக தனி ஆவர்த்தனம் செய்திருப்பார் தேவா. இந்த பாடல் போதும் சரி, அவரை தேனிசை தென்றல் அப்படிங்கிற பெயர் எத்தனை பொருத்தமானது அப்படிங்கிறது பலருக்கும் புரிந்திருக்கும். அந்த அளவுக்கு பாடல் முழுவதுமே எஸ்பிபியும் ஜானகியும் தங்களுடைய குரலால் இந்த பாட்டுக்கு அழகு செய்திருப்பாங்க. செந்தூர பாண்டி படத்தில் வரக்கூடிய சின்ன சின்ன செய்தி அப்படிங்கிற பாடலை மனோவும் சொர்ணலதாவும் இணைந்து பாடியிருப்பாங்க. மினி பேருந்து மட்டுமல்ல, அது சென்று சேரும் அத்தனை கிராமத்திலும் இந்த பாடல் ஒலிக்காமல் இருக்கவே இருக்காது. தேவாவுடைய இசையில் ரிதம் செக்ஷனுக்கு தனி இடம் கொடுக்கப்படும். இந்த பாட்டில் கிராமிய இசைக்கருவிகளான தவில் உரிமையை வச்சு வெளுத்து வாங்கியிருப்பார் தேவா. செந்தமிழ் நாடின போதினிலே அப்படிங்கிற தெம்மாங்கு பாடலுடைய சாயலில் தான் செம்பருத்தி செம்பருத்தி அப்படிங்கிற பாட்டு தொடங்கும். வசந்தகால பறவை படத்தில் வரக்கூடிய இந்த பாடலை எஸ்பிபியும் ஜானகியும் பாடியிருப்பாங்க. தமிழ் திரையுலகில் தனக்கான இடத்தை பிடிக்க வேண்டிய மிக முக்கியமான காலகட்டத்தில் வந்த இது போன்ற படத்துடைய பாடல்கள் தேவாவுக்கு சிறப்பான வரவேற்பு கொடுத்தது. அடுத்த பாடல் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, அண்ணாமலை படத்தில் வரக்கூடிய ஒரு வெண்புறா அப்படிங்கிற இந்த பாடல் தேவா இசையில் வந்து தேவகானம் அப்படின்னே சொல்லலாம். வெறுமனே குத்து பாடல்களும் டூயட் பாடல்கள் மட்டும்தான் தன்னுடைய அடையாளம் இல்லை அப்படிங்கிறத தேவா நிரூபித்து இந்த பாடலில் காட்டினார் அப்படின்னா அது மிகையாகாது. ஜேசுதாஸ் குரலில் வரக்கூடிய இந்த பாடலை தேவா உருவாக்கி இருக்கக்கூடிய விதம் ரொம்பவே சிறப்பாக இருக்கும். மனசு பாரமாக இருக்கும் நேரங்களில் தேவாவுடைய இந்த பாட்டு ரொம்பவே இதமாக இருக்கும். இதே போல் கிச்சலி சம்பா, செந்தூர பாண்டிக்கு, தூதுவளையலை, தெற்கு திருமச்சானு, செங்குருவி செங்குருவி இந்த மாதிரி நூற்றுக்கணக்கான பாடல்கள் இன்றைக்குமே மினி பேருந்துகள்
நகரங்கள்லேயும் கிராமங்கள்லேயும் ஓடிக்கிட்டே தான் இருக்குது. தன்னுடைய இசையை வேறொருவருடைய இசையாக நினைக்கப்படுவதையெல்லாம் ஒருபோதும் கண்டுக்காமல் தன்னுடைய படைப்பு அப்படின்னு தம்பட்டம் அடிக்காமல் அமைதியையும் அன்பையும் பரப்பி வராரு தேவா. தேவா இசையில் உங்களுக்கு பிடிச்ச பாடல் என்ன அப்படிங்கிறத கமெண்ட்டில் மறக்காமல் எங்கள் கூட ஷேர் பண்ணுங்கள்.